இட்லி மாவு வச்சிருக்கீங்க. ஒரு கப்ல வந்து நெய் வச்சிருக்கீங்க, தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கீங்க. இட்லி மாவு மட்டும் ஏன் புளிக்குது? அதுக்கு அந்த நெய், ப்ராசஸ். தேங்காய் எண்ணெய் புளிக்கல. ஸோ இது இட்லி மாவு புளிக்கிறதுக்கு பாக்டீரியா வேணும். ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு செல் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? கிளைகாலிசிஸ் என்ற மெத்தட் மூலியமா ஃபெர்மென்டேஷன் புளிக்க வச்சு எனர்ஜி எடுக்கிறது தான் பாக்டீரியாஸ் பண்ற வேலை. அதனால தான் இட்லி மாவு புளிக்குது. ஸோ, அப்போ இந்த கேன்சர் செல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட மட்டும் தான் பயன்படுத்தும். ம். ஸோ, ஃபெர்மென்டேஷன் அந்த கிளைகாலிசிஸ் என்ற மெத்தட மட்டும் தான் பயன்படுத்தி, எப்படி அந்த இட்லி மாவுல இருந்த கிருமி அ அத புளிக்க வச்சதோ, அதே ப்ராசஸ் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும். ஓகே. ஸோ, அப்போ ஏன் நெய் புளிக்கல அப்படின்னா, நெய் ஃபுல்லா ஃபேட்டு. தேங்காய் எண்ணெய் ஏன் புளிக்கலன்னா, தேங்காய் ஃபுல்லா ஃபேட்டு. ஸோ, இப்போ இந்த ஃபேட் வந்து கேன்சர் செல்லுக்கு சாப்பிட முடியல, சாப்பிட தெரியலன்னும்போது, நீங்க ஃபேட்டே குடுத்தீங்க அப்படின்னா, உங்க உடம்புல இருந்து